ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 3 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறப்பு என்னும் தலைப்பில் பதம் 27. மர்த்யோ மிருத்ய வியால பீத பலாயன் லோகான் சர்வான் நிர்பயம் ந அத்யகச்சத் த்வத் பதாப்ஜம் பிராப்ய யத்ருச்சயாத்ய சூஸ்தக சேதே மிருத்யூர் அஸ்மாத் அப்பைதி. டிரான்ஸ்லேஷன். இந்த ஜட உலகத்தில் உள்ள ஒருவன் வேறு கிரகங்களுக்கு ஓடுவதால் கூட பிறப்பு, இறப்பு, மூப்பு மற்றும் நோய் ஆகியவற்றிலிருந்து விடுபட முடியாது. இப்போது நீங்கள் தோன்றியிருப்பதால் மரணம் உங்களைக் கண்டு அஞ்சி ஓடுகிறது. உங்களுடைய கருணையால் உங்களுடைய தாமரை பாதங்களை புகலிடம் கொண்ட ஜீவராசிகள் முழு மன அமைதியுடன் உறங்குகின்றனர். மனித கணக்குப்படி பிரம்மாவின் ஒரு பகல் 430 கோடி ஆண்டுகளாகும். அதுபோல உயர் கிரகங்களிலுள்ள ஒரு பகல் நமக்கு 6 மாதங்கள், ஒரு இரவு நமக்கு 6 மாதங்கள். அப்படி உயர் கிரகங்களில் ஸ்வர்கலோகங்களில் ஒரு நாள் என்பது நமக்கு ஒரு வருடம். கர்மிகள் உயர் கிரகங்களுக்கு ஏற்றம் பெற முயற்சி செய்கின்றனர். ஆனால் இது அவர்களை மரணத்திலிருந்து விடுவிக்காது. இந்த ஜட உலகத்தில் பிரம்மாவிலிருந்து அற்ப எறும்பு வரையுள்ள அனைவரும் மரணமடைந்துதான் ஆக வேண்டும். எனவே இந்த உலகம் மர்த்தியலோகம் என்று அழைக்கப்படுகிறது. ஜீவராசியின் உண்மையான நிலை நித்தியத்தன்மையாகும். ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே நித்தியக சாஸ்வதோயம் என்று பகவான் பகவத்கீதையில் கூறுகிறார். ஒவ்வொரு ஜீவராசியும் நித்தியமானவன். ஆனால் ஜட உலகில் வீழ்ந்துவிட்ட காரணத்தால் வெவ்வேறு உடல்களை மாற்றியபடி பிரபஞ்சத்திற்குள் ஒவ்வொரு கிரகமாக அவன் சுற்றித் திரிகிறான். சைத்தன்ய மகாபிரபு இவ்வாறு கூறுகிறார். சைத்தன்ய சரிதாமிர்தம் மத்திய லீலை 19.151. பிரம்மாண்ட பிரமித்தே கோண பாக்யவான் ஜீவ குரு கிருஷ்ண பிரசாதே பாய பக்திலதா பீஜ. அனைவரும் பிரபஞ்சத்திற்குள் மேலும் கீழுமாக சஞ்சரித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் சிறந்த பாக்கியசாலி ஒருவன் ஆன்மீக குருவின் கருணையால் கிருஷ்ண உணர்வுடன் தொடர்பு கொண்டு பக்தி தொண்டு முறையை மேற்கொள்கிறான். இத்தகைய ஒருவனுக்கு மரண பயமற்ற நித்திய வாழ்வு நிச்சயம். பகவான் கிருஷ்ணர் தோன்றும் போது அனைவரும் மரண பயத்திலிருந்து விடுபடுகின்றனர். எனினும் நீங்கள் எங்களது புதல்வராக தோன்றிய பிறகும் எங்களுக்கு கம்சனிடமுள்ள பயம் தணியவில்லை என்று தேவகி உணர்ந்தாள். இது ஏனென்று அவளுக்கு புரியாததால் தன்னையும் தன் கணவரான வசுதேவரையும் இந்த பயத்திலிருந்து விடுவிக்க வேண்டுமென்று பகவான் கிருஷ்ணரிடம் தேவகி வேண்டினாள். இது தொடர்பாக சந்திர கிரகமும் ஸ்வர்கலோகங்களில் ஒன்று என்பதை இங்கு கவனிக்க வேண்டும். சந்திரனுக்கு செல்பவன் தன் புண்ணிய கர்மங்களின் புண்ணிய செயல்களின் பலன்களை அனுபவிப்பதற்கு 10,000 ஆண்டுகள் கொண்ட நீண்ட ஆயுளை பெறுகிறான். பெயரளவே ஆன நம்முடைய விஞ்ஞானிகள் உண்மையாகவே சந்திரனுக்கு சென்றிருந்தால் அவர்கள் ஏன் இங்கு திரும்பி வர வேண்டும்? எனவே அவர்கள் சந்திரனுக்கு செல்லவில்லை என்றுதான் நிச்சயமாக நாம் முடிவு செய்ய வேண்டும். சந்திரனுக்கு செல்ல புண்ணியங்களை செய்ய தகுதிகளை ஒருவன் பெற்றிருக்க வேண்டும். சந்திரனுக்கு சென்றவன் மிகவும் குறுகிய ஆயுளை கொண்டுள்ள இந்த உலகிற்கு ஏன் திரும்பி வர வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 3 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறப்பு என்னும் தலைப்பில் பதம் 27 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய்.